சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிரேஸ் மார்க் சம்மந்தமான ஒரு அறிவிப்பும், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு. இதுவரைக்கும் வந்து நமக்கு வந்து 70% எக்ஸாம்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆயிருச்சுப்பா. 70% தேர்வுகள் முடிவு பெற்று விட்டது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சரி, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சரி, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு தனி விதமான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏற்கனவே நிறைய பேப்பர் வேல்யூவேஷன் பத்தி நான் வீடியோஸ வந்து எக்ஸ்ட்ரா போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ அத பத்திலாம் இல்லாம, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து டவுட் வந்து கேட்டிருக்கிறாங்க. நான் பிராக்டிகல் அட்டெண்ட் பண்ணல ப்ரோ. பட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு ரிசல்ட் எப்படி வரும்? அப்படின்னும். ஓரளவு எழுதியிருக்கும் ப்ரோ. ஒரு 4, 5 பேஜ் தான் வந்து எழுதியிருக்கேன். எனக்கு வந்து பாஸ் மார்க் வந்து கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த வருடமும், கடந்த வருடத்திற்கு முன் வருடமும் ஒரு வருஷமே நீங்க பப்ளிக் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டுடைய டேட் அன்னைக்கு நீங்க பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பெர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெர்சன்டேஜ் ஏறி தான் இருக்கும். இந்த முறையும் சொல்றேன். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டஃப்பா கேட்டாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ல இப்போ மேபி வந்து 12th இங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். 12த்துக்கு நம்முடைய 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ்னு வச்சுக்கலாம். டஃப்பா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் நீங்க சொன்னீங்களா? ஸோ மேபி அதில நிறைய பேர் வந்து ஆவரேஜ் மார்க் எடுத்துருவீங்க. ஆவரேஜ் மார்க்ல 35 இன்டர்னல் மார்க்கு உங்களுக்கான டோட்டல் மார்க்க சேர்த்து எப்படி இருந்தாலும் நீங்க 35 மார்க் எடுப்பீங்க பாருங்க. அந்த மாரி இன்சிடென்ட் இந்த முறை நடக்கலாம். ஏன்னா அந்த மாரி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை வந்து இதுக்கான நிறைய ஆலோசனைகள, வழிகாட்டு நெறிமுறைகள வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பேப்பர் கரெக்ஷன் வந்து டிக் பண்ண. ஒரு விதமான ஸ்டூடண்ட்ஸ்க்குமே தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், ஹேண்ட் ரைட்டிங்க்கு மார்க் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாரு. ஹேண்ட் ரைட்டிங்க்குன்னு செப்பரேட்டா 5 மார்க்கு, 10 மார்க்கு, 20 மார்க்லாம் கிடையாதுப்பா. அந்த மாரி எதுவும் ரூல் இல்ல. பட் ஆனா நீங்க சின்ன பாயிண்ட் எழுதினாலும் அது அழகா, நீட்டா கீ பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு டீட்டெயில 2 பேஜ் எழுதி 5 மார்க் வாங்குறது ஒன்று தான். 1 பேஜ் அழகா நீட்டியா பிரசன்டேஷன் அழகா வந்து பார்த்தீங்கன்னா, 1 பை 1 எழுதி வாங்குற மார்க்கும் ஒன்று தான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்கள் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத பத்தி நான் எந்த வீடியோலயுமே சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எழுதாத மாணவர்கள் ஒரு சப்ஜெக்ட்லயும் 15,000, 14,000, 13,000 அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு சில சப்ஜெக்ட் 22,000 வரைக்கும் கூட போறீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு சாலிட் அனௌன்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட போவதா தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு. அவர்களுக்கு விரைவில் பொதுத் தேர்வு. இதத்தான் போன வருஷமும் நான் சொன்னேன். அப்பவே சொன்னேன். எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நம்முடைய பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இப்ப எழுதிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்க கூடவே இவங்களுக்கு ரிசல்ட் வரணும். அப்ப பாருங்க. அப்ப இவங்களுக்கு இமிடியேட்டா நடக்க போகுது. இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர ஒதுக்கி, இவங்களுக்கு ஹால்ஸ் வந்து ஒதுக்கி பண்ண போறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை செல்ல குட்டீஸ். நான் அதான் அப்பயே சொன்னேன். இப்ப கூட ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு இப்ப வரைக்குமே நான் எழுதல ப்ரோ. எதனா இருக்கும். கண்டிப்பா எதனா இருக்கும். சம்திங் வந்து யாருக்குன்னா வந்து அடிபட்டுருக்கலாம். அதனால எக்ஸாம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. 10 மாசம் நம்ம படிச்சதுக்கான பிரயோஜனமே இல்லாம போயிடும். அதனால வந்து அட்டெண்ட் பண்ணிடுங்க. பாஸோ ஃபெயிலோ ஒரு முயற்சி பண்ணிடுங்க. இல்லன்னா இமிடியேட்டா ஏப்ரல் எண்டுல உங்களுக்கான இதுவும் நடந்துட்டு, ரிசல்ட் லேட்டா வருமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்ல. உங்களுக்கு சேர்த்து தான் வரும். ஏன்னா, பேப்பர் கரெக்ஷன்றது ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ எப்படி ப்ரோ எங்களுக்கு மட்டும் எக்ஸாம் லேட் ஆகுது? இப்போ நடந்த கொஸ்டின் பேப்பரே கேட்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நெவர். அதுக்கான சான்சஸே இல்ல. இப்போ கேட்கிறதுன்றது வேற மாரி கேட்டுட்டு அப்போ டஃப்பா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல அப்படின்னா, அதுக்கான சான்ஸ் மறுபடியும் குடுக்கல அப்படின்னா என்னம்மா பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா இல்ல நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ரீ எக்ஸாம் நடக்கும்ல, அப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. அது வந்து 4 மாசத்துக்கு ஒரு டைமோ, 1 வருஷத்துக்கு 2, 3 டைமோ வரும். இல்ல 2 டைம், 3 டைம் தான் வரும். அது வந்து பப்ளிக். அதனால வந்து பார்த்துக்கோங்க செல்ல குட்டீஸ். நல்லபடியா வந்து எழுதுங்க. மாணவ செல்வங்களுக்கு தாராளமாக மதிப்பெண்ணை வழங்க வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க பெருசா ரொம்ப அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம நம்முடைய யுவராஜ் மாஸ் மீடியா அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.